முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினால் கடந்த 2013ஆம் ஆண்டு காணாமல் போனோர் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி மேக்ஸ்வெல் பரணகம தலைமையில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அமைத்திருந்தார். இந்த ஆணைக்குழு வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்பிலும் விசாரணைகளை நடாத்தியிருந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் 15ஆம் திகதி அதன் ஆயுட்காலம் முடிவடைந்திருந்தது. இதனை அடுத்து கடந்த மாதம் பரணகம ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் அளித்த தனது இறுதி அறிக்கையில் ஏராளமான கடத்தல்களும் பலவந்தமாக காணாமல் போக செய்யப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை சர்வதேச மனித உரிமை சட்டங்களையும் மனிதாபிமான சட்டங்களையும் மீறும் வகையில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த பாரதூரமான குற்றங்களுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. இதற்காக சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு விசேட உயர் நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டு குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட வேண்டும் எனவும் பரணகம ஆணைக்குழு யோசனை முன்வைத்துள்ளது. இதே பரிந்துரையை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினால் நியமிக்கப்பட்ட உண்மைகளை கண்டறிவதற்கான நல்லிணக்க ஆணைக்குழுவும் தனது 2வது அறிக்கையில் பரிந்துரைத்திருந்தமையும் பரணகம ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் இதுவரை அந்த பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படாதது தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள பரணகம ஆணைக்குழு இந்த பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் உண்மையை கண்டறிவதுடன் நல்லிணக்க செயற்பாடுகளையும் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளது.